இப்ப கூட வடக்காடுல நேற்று அண்ணன் திருமாவளவன் பேசும்பொழுது அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான். மாசம் மாசம் 2-3 பிரச்சனை வருது, போராட்டம் பண்றாரு. போராட்டம் பண்ணி முடிச்ச உடனே காவல்துறையை வந்து அட்டாக் பண்ணுவாரு. ஆனா அந்த காவல்துறையை வந்து யாரு ஹேண்டில் பண்றா? யாரு காவல்துறைக்கான அமைச்சர்? அந்த அமைச்சரை போய் ஏன் முறையிட மாட்டேங்கிறீங்க? 3 நாள் போராட்டம் முடிச்ச உடனே திமுக அரசு, சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு டக்குன்னு மாத்தி பேசுறாரு. சோ இன்னைக்கு தலித் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில, அதுதான் அன்னைக்கே நான் குரல் கொடுத்தோம். வேங்க வயல் பிரச்சனையில உண்மையான, நேத்து கூட வந்து பேசும்போது வந்து சொன்னாரு, நான் வந்து வேங்க வயல் போலையா, தவறான தகவல் கொடுக்கறாங்கன்னு. நாங்க வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து அட்டாக் பண்ணல, நாங்க வந்து தெளிவா இருக்கிறோம். அதாவது அந்த பிரச்சனை ஆன உடனே நியூ இயர் அன்னைக்கு அவர் போனாரு, பார்த்தாரு. ஆனால் அதற்கப்புறம் பிரச்சனைகள் வந்து அதிகமாச்சு. முதலமைச்சர் பலமுறை சந்திச்சாரு, மக்களுக்காக போய் நின்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வரும்பொழுது அவரை பார்க்கும்பொழுது நானும் இருந்தேன். அந்த ஊர் மக்கள் நானையும் பார்த்தேன். என் ஆபீஸ் வந்திருந்தாங்க, என்னோட தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டாங்க. அந்த ஊர் மக்கள் நடந்த ஆரம்பத்துல இருந்து அந்த பிரச்சனையை சொன்னாங்க. அந்த பிரச்சனைகள் அந்த முரளிராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்று பேசினாரு. அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணன் திருமாவளவன் வந்து ஓகே, இந்த கவர்மெண்ட் வந்து நியாயமா விசாரிச்சு ஒரு முடிவெடுக்கும் நம்பினாரு. ஆனால் யாரு வந்து அந்த மலம் தண்ணீர் குடிச்சாங்களோ அதே மக்கள் வந்து கலந்துகிட்டேன்னு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது, அதுக்கப்புறம் அந்த வேங்க வயல்ல அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை போட்டு, ஏன் விசிகாவுடைய தோழர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் நிறைய பேர் போகும்போது கூட ஸ்டாப் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராக அந்த அறிக்கை கொடுத்தாங்க. அண்ணன் எனக்கு தகவல் படி அண்ணன் திருமாவர்கள் வந்து அங்க போகணும்னு முயற்சிக்கும் பொழுது காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு அங்க போகக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் நான் கொஸ்டின் கேட்டேன். ஒரு தலித் மக்கள் தன்னுடைய கடினமான சூழ்நிலையில, அதுல ஜூனியர் விகடன்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க, அந்த 3 பேரும் அப்ஸ்கான்ல இருக்கும் பொழுது. அதாவது இந்த அந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஏற்பட்ட அவமானத்தை விட, நாங்க தான் இந்த தண்ணியில வந்து மலத்தை கலந்தோன்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸோட அறிக்கைக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப வலியோட சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த வலிகளுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தீர்வாகாது. எங்களுக்கு தெரியும் அந்த அரசியல் எப்படி பண்ணணும், எப்படி பிரச்சாரத்தை உருவாக்கணும், எங்க தலைவருக்கு தெரியும், எங்க கட்சிக்கு தெரியும். எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் நான் தான் கேட்கிறேன். அண்ணன் திருமாவளவன் வந்து என்ன பண்ண முடியும் நான் சொல்ல வரல, அவருடைய வேலையை அவர் செய்யறார். ஆனால் மீண்டும் மீண்டும் திமுக சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கறதை இன்றையிலிருந்து நிப்பாட்டணும். இப்படி ஒரு எஸ்பி வந்து ஜாதி கலவரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த எஸ்பியை நிர்வகிக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரியை பார்த்து கொஸ்டின் கேட்கணும். இது எஸ்பியோட முடிக்க கூடாது. அப்படி எஸ்பி தவறான ஒரு தகவல் சொல்லும் போது எஸ்பியை வந்து நீங்க வந்து ஒரு ஆளை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணாதான் அடுத்த ஒரு எஸ்பி வந்து நியூட்ரலா செயல்பட முடியும். நியூட்ரலா செயல்படக்கூடிய காவல்துறை இருக்கும் பொழுது ஜாதி கலவரங்கள் உருவாகுதுன்னா அதை நிர்வகிக்கக்கூடிய பொலிட்டிக்கல் வில், அரசியலுடைய தத்துவத்தை தான் நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவலா நம்ம பத்தி பேசல. அந்த அரசியல் தத்துவம் பெறலும் பொழுதுதான் இந்த பிரச்சனை வருது. அந்த அரசியல் நேர்மை பெறலும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. ஒரு அரசு ஓபிசி அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கிய இந்த இவங்க சப்போர்ட் பண்ணா நம்ம ஓட்டு விழுந்துரும், இந்த மாதிரி மக்கள் எப்பயும் தமிழக அரசியல் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நீங்க 2006 கலைஞர் வந்து ஜாதி சங்க தலைவர்கள் வச்சுக்கிட்டு பெருசா ஒரு கூட்டணி உருவாக்குனாரு, ஜெயிக்கவே முடியல. அவ்வளவுதான், சிம்பிள் அரசியல். அதுக்கு நான் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்லிடுறேன். இந்த ஜாதி ரீதியான கலவரங்களுக்கு முன்னாடி வந்து கியூ பிரான்ச் பாத்திருப்பீங்க. நீங்க கியூ பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள் நடமாட்டத்தையும் தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நடமாட்டங்களையும் உருவாக்குறதுக்காக வந்து அப்ப கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்ப யாருமே அப்படி இல்ல. நம்மளுடைய விடுதலை புலிகள் தோழர்கள் வந்து பார்க்கணும் அப்படிலாம் வந்து அவசியம் கிடையாது. ஜாதி ரீதியான அரசியலை உருவாக்கி, கலவரத்தை உருவாக்கி, அங்க செய்யக்கூடிய கலவரத்தை நிப்பாட்டணும்னா உளவுத்துறை இந்த ஜாதி ரீதியான எக்ஸ்ட்ரீமா இருக்க மக்களை வந்து உளவு பார்த்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பொழுதே, ஒரு கோயில பிரச்சனை வந்துச்சுன்னா அது கலவரம் இல்லாம ஆரம்பிக்கும் பொழுதே தடுத்து நிப்பாட்டுங்கிறது